சக்தி வாய்ந்த தெய்வனி நீதியான தெய்வம்னா பொறுமையா மனகுழுந்து ஆடி வந்து உன் கரகத்தை எடுத்து தலையில வச்சு நின்று ஆடணும். ஓடிவா எவ்வளவு கைதடுக்கு பாப்போம். ஓடிவா தாயே, ஆயிர கண்ணுடைய மகமாயி தாயே, தாயே பாதாள காளியம்மா, இத்தனை பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை காண வேண்டும். உன் சக்தி என்ன என்பதை இந்த ஊர் மக்கள் அறிய வேண்டும். வில்லை குதித்து ஓடிவா, ஆடிவா தாயே, தாயே அருள் கொடுக்கும் அன்னையே, அன்னை உமையவளே, ஆதிபரா சக்தியே, தாயே வேப்பிலை காரியம்மா, இங்கிருக்கும் மக்கள் இருவரையும் கொண்டனைக்க செய்வாயடி மகமாயி, மகமாயி ஓடிவா தாயே, நார்த்தமலை எல்லையிலே எல்லையிலே நீயும் வாழுகிற முத்து மாறி தலையில வை சாமி.
கரகத்தை தலையில வை. நாங்க திண்ணூறு போடாம இறங்க கூடாது. வை தலையில எடுத்த கரகம் நாங்க திண்ணூறு போட்டுவோம் பேர சொல்லி இறக்கும் பொழுது கரக தலையை விட்டு இறங்கணும். அம்மா நாங்க யாருமா சாமியை பிடிக்காதீங்கம்மா, விடுங்க வரட்டும். நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மேல ஆத்த அருளாக ஆடி வர்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செய்து சாமி வந்தா பிடிக்காதீங்க, விடுங்க. அருளாக ஆடி வந்து ஆத்தாளோட கரகத்தை தொட்டு தூக்கி ஆடுறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதாவது இந்த எல்லையில குடிகொண்டிருக்கக்கூடிய தெய்வம் யாரு? பாதாள காளியம்மை. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய கரக யாரு? அந்த காளியம்மனுடைய தங்கச்சி முத்துமாரி. அந்த ஆத்தாளுடைய கரகத்தை தொட்டு தூக்கி ஆடுறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதனால சாமியை தயவு செய்து பிடிக்காத அம்மா, பிடிக்காத விடு, தூக்கி விடு வரட்டும். எந்திரி சாமி, வந்த தெய்வம் ஓடி வந்து கரகத்தை தலையில வச்சு பொறுமையா மனங்குழுந்து ஆடணும். இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காக்கக்கூடிய தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். நமது ஊர் எல்லையிலே வருகிற மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம் பாதாள காளியம்மன் என்று கேள்விப்பட்டோம். வந்த உடனே நம்ம ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம், நீதியான தெய்வம் கேள்விப்பட்டோம். ஆத்தாளுடைய வாசலிலே 7 கரகம் அருள் சக்தி பெற்றாத நம்ம ஊருக்கு பெருமை. அதனால சாமியை யாரையும் பிடிக்காதீங்க, விடுங்க வரட்டும். எல்லாருமே பெண்கள் எல்லாருமே தெய்வத்தை நினைச்சு கைதட்டி ஆற வர செய்யுங்க. ஆத்தா நம்ம மேலையும் அந்த காளியம்மனும் முத்துமாரியும் அருள் கொண்டு ஆடி வரணும். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை கொடுக்கணும், நமது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் என்று மனசார தெய்வத்தை நினைச்சு எல்லாருமே கைதட்டுங்க. ஒவ்வொருத்த மேலையும் அந்த ஆத்தா காளியம்மனும் நமது முத்துமாரியும் அருள் கொண்டு ஆடி வருவாங்க. சாமியை யாரையும் பிடிக்காதீங்க, விடுங்க வரட்டும். எல்லாரும் அப்படியே கைதட்டுங்க பாப்போம். கைதட்டி அருமையான ஒரு நம்ம ஊர் அங்கார கொண்ட தெய்வ தாயே பாதாள காளியம்மா, தாயே முத்துமாரி, உன்னுடைய பூங்கரகமாகப்பட்டது எந்த ஒரு மந்தைகளையும் தன்னந்தனிமையாக அமர்ந்ததே கிடையாது. தாமதமாக வந்தாலும் ஆங்கார சக்தி கொண்டு ஆடி வரக்கூடிய பொல்லாத கோபக்காரி தாயே பாதாள காளி, தாயே முத்துமாரி, ஓடிவா தாயே. தாயே அம்மா சாத்தானல்ல என் தாயே சமயபுரா, 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 சமயபுரா.